இதில் வந்து நம்ம தமிழ் மாணவர்களுடைய பங்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு போட்ட ஒரு வீடியோவில் சொன்னாங்க. ஆனால் இந்த கட்டடக்கலை எல்லாம் பார்க்கும்போது நம்மளை அடிச்சுக்க யாருமே இல்லைங்க. பூரி ஜெகநாதர் டெம்பிள்லேருந்து கோனார்க் டெம்பிள், அதான் சூரிய பகவான் டெம்பிள் போகிற ரோடு எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குங்க. நேச்சர் செம்மையாக இருக்குங்க. கோஸ்டல் ஏரியா வந்துட்டுங்க. இங்கே பாருங்கள். அற்புதமாகுது. நம்ம கோனார்க்கு வந்துட்டோம். வெல்கம் டு கோனார்க் கோஸ்டல் ஏரியா. ஓகே கைஸ், நம்ம கோனார்க் டெம்பிள் வந்திருக்கோம். இப்போ தான் போயிட்டுருக்கோம். கோனார்க் டெம்பிள் பாருங்கள், என்ட்ரன்ஸ் அதான் டெம்பிள். உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஸோ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கோயில் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்தது, சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். ஸோ அண்ணனும் விஜயம் உள்ளே போயிட்டாங்க. ஸோ இங்கே தான் சாப்பிட போகிறோம் நாங்கள். கைஸ், நம்ம கோனார்க்கில் இருக்க இந்த சூரிய பகவான் கோயில் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். நைட் லைட் ஷோக்காக வந்திருக்கோம். ஸோ இதாங்க பாருங்கள் டெம்பிள். இப்போ அட்டகாசமாக இருக்குங்க, வேறு லெவல். சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஸோ எல்லாம் இங்கே உட்காந்துட்ருக்காங்க. கையில் ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் அண்டு ரிசீவர். அந்த லாங்குவேஜ் இங்கிலீஷ், ஒடியா, நம்ம ஹிந்தியில் வருமா. ஸோ இங்கே பாருங்கள், எல்லாம் இங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க. நானும் அங்கே தான் போய் உட்கார போகிறேன். ஈவினிங்கு நைட் ஆகிடுச்சிங்க நாங்கள் போய் அங்கே சேரும்போது. அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸில் விடல. ஸோ 7:30 வாங்க, இங்கே லேசர் லைட் ஷோ நடக்கும், வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் உள்ளே போனோம். ஒரு டிவைஸ்லாம் கொடுத்தாங்க, ஹெட்ஃபோன்லாம் கொடுத்தாங்க. அதில் 6 லாங்குவேஜ் இருந்தது. என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 150 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஸோ லைட் ஷோட சேர்த்து. ஸோ உள்ளே போய்ட்டு உட்காந்தோம். நல்லா இருந்ததுங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுது, அந்த லைட் ஷோவில் காமிச்ச ஸ்டோரிக்கும் நாம் இன்டர்நெட்டில் அந்த கோயிலை பற்றி படிக்கிற ஸ்டோரிக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டுங்க. அந்த சூரிய பகவான் கோயில் எப்படி இடிக்கப்பட்டது, யாரை இடித்தாங்க, யாரை ரெனோவேட் பண்ணாங்க, அது எந்த மாதிரி சூழ்நிலை, அது எந்த மாதிரி ஆபத்துகளை சந்திச்சது, எவ்வளோ நிலநடுக்கம் வந்தது, புயல் வந்தது, எல்லாமே அந்த ஸ்டோரியில் சொல்லியிருந்தாங்க. முகலாயர்ஸ் தான் மெயினாக வந்து அந்த கோயிலை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க, அதையும் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க அதில். அதுக்கப்புறம் எந்த மன்னர்கள் ஆண்டாங்க, யார் அந்த மன்னர் வம்சாவிகள் யாரார் வந்து அந்த கோயிலை ரீபில்ட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் சூப்பராக சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜராஜ சோழனுடைய அம்மாவை சொந்தம், அவங்களும் வந்து அந்த கோயிலுக்கு வந்து ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த கோயில் வந்து ஒடிசாவில் வந்துருக்கு. ஸோ அவங்களும் கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருந்ததுங்க அந்த ஸ்டோரி. லைட் ஷோ காமிச்சாங்க இல்லையா, அது வந்து பக்காவாக இருந்ததுங்க. அற்புதமான ஒரு லேசர் லைட் ஷோ நான் அங்கே பார்த்தேங்க. ஸோ ஃபுல் ஸ்டோரின்னு சொன்னாங்க, பட் எனக்கு ஃபுல்லாக ஞாபகம் இல்லை தற்போதைக்கு. ஹே கைஸ், வெல்கம் டு another வீடியோ. திஸ் இஸ் திரு ஃபார்ம் ஸ்டுடியோ. அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். ஸோ நாம் இப்போ சூரிய பகவான் கோயிலில் இருக்கோம். கோனார்க் அப்படின்ற கோயில் என்ட்ரன்ஸில் இருக்கோம். ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா கோயில் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கேருந்து பார்க்குது இந்த கோயிலோட வியூ பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க, வேறு லெவல், அருமை. இது வந்து ஒடிசாவில் கோனார்க் அப்படின்ற ஊரில் இருக்குது. நரசிங்க தேவர் அப்படின்றவர் வந்து 13ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மன்னர்கள்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இன்னும் பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ காய்ஸ், நம்ம வடக்கன் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரே அமங்கலம். ஸோ அவர்கிட்ட கொடுத்துருந்தேன் கொஞ்சம் நேரம். ஓகேண்ணா. ஸோ இது வந்து ரெட் ஸ்டோன் அப்படின்ற கல்லை ஃபுல்லாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பிளாக் கிரானைட்ஸ் அதுலேயும் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மன்னர்கள், ஆண்ட மன்னர்கள், நம்ம சுல்தான்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணியிருக்காங்க. நிறைய சண்டை போட்டு டேமேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரினோவேட் பண்ணியிருக்காங்க கோயிலை. இங்கே பாருங்கள் எப்படி இந்த சூரிய பகவான் கோயில் வந்து பார்த்திங்கன்னா தேர்மையே ரெடி பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேயே. எவ்வளோ பெருசு இருக்குமா, பிரம்மாண்டமாக இருக்குது. தேர் எப்படி இருக்குமோ அதேமாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், குதிரைங்க ஃப்ரண்ட்டில் இழுத்துட்டு போகிற மாதிரி. நிறைய சண்டை போடும்போது அந்த குதிரைங்களாம் டேமேஜ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ குதிரைங்க இழுத்துட்டு போகிற மாதிரி இது பெரிய தேருங்க. ஆக்சுவலி அட்டகாசமாக இருக்குது பாருங்களேன். இந்த வீல் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது.
இது பாருங்கள், வீல் பாருங்கள், செம்மையாக. ஸோ இது வந்து பெரிய தேர் மாதிரிங்க இந்த ஆக்சுவலி கோயில். அதில் ஒன் ஆஃப் த வீல் எவ்வளோ பெருசு இருப்பாங்களா, அதில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ நம்ம தலைவர்கள்லாம் முன்னாடி இந்த ராஜாக்கள்லாம் சிலர் தேவையில்லாமல் வந்து சண்டை போட்டு இப்படி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம தமிழ் மாணவர்களுடைய பங்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு போட்ட ஒரு வீடியோவில் சொன்னாங்க. நைட்டு லைட் ஷோவுக்கு வந்திருந்தோம். ஸோ அதில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த கட்டடக்கலையெல்லாம் பார்க்கும்போது நம்மளை அடிச்சுக்க யாருமே இல்லைங்க. வேறு லெவல். அந்த டீட்டெயிலெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அட்டகாசமாக இருக்குங்க. இதனுடைய ஃபுல் டீட்டெயில் நான் வந்து வாய்ஸ் ஓவரில் தரேன், எனக்கு ஃபுல்லாக தெரில. ஸோ நான் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் ஃபுல்லாக கொடுக்குறேன். நைட்டு லைட் ஷோவில் சொல்லியிருந்தாங்க, பட் எனக்கு அது மறந்து போச்சு, அந்த நேம்லாம் மறந்து போச்சு. ஆனால் 12ஆம் நூற்றாண்டில் ஆமாம் 12ஆம் நூற்றாண்டில் இது கட்டினாங்கன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஸோ வாங்க அடுத்தது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். இந்த வீலில் ஒரு கோடு போகுது பார்த்தீங்களா, ஸோ அதை வச்சு டைம் சொல்லுவாங்களாம். இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி சூரியனே வரல வெளியில், ஸோ அதனால் வெயிலே இல்லைங்க. இங்கே பாருங்கள் கோயில் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள், வேறு லெவலுங்க. கலையை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. நம்ம ஆளுடைய ரசனை தான். இந்த கோயிலை சுற்றி வந்து தேர் போல் வடிவமைப்பு. அந்த சக்கரமும் பாருங்கள் எத்தனை இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி டேமேஜில் இருக்க போகுது. ஸோ அதனால் நம்ம ஆளுங்க முட்டை கொடுத்துருக்காங்க. பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்குங்க கோயில், பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. இந்த கோயிலை எந்த பக்கம் பார்த்தாலும் அருமையாக இருக்குங்க. சிற்பக்கலைகள் வேறு லெவல் செஞ்சுருக்கானுங்க. இது வந்து ரெட் ஸ்டோன்னு சொல்கிறாங்க. நம்ம பாண்டிச்சேரியில் ஆரோல் சைடில் இருக்குல்ல, அந்த கல்லாம் வந்து அறுத்து வைப்பாங்களே வீடு கட்டுறதுக்கு, செங்கல் மாதிரி, அந்த மாதிரி கல்லுங்க. அது எந்த பக்கம் பார்த்தாலும் சூப்பராக இருக்குது கோயில். அங்கே மேலே பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ரீஒர்க்குங்க. அந்த கல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரெயிட்டாக கல் அப்படியே பிளாக்காக வச்சுருக்காங்க பாருங்கள், அது ஃபுல்லாக ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்காக வச்சுருக்காங்க பார்த்தியா, எல்லாமே ரீஒர்க் தான். ஸோ நம்ம முகலாயஸ் வந்து பண்ண அட்டகாசத்தில் நிறைய டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ நம்ம கவர்மெண்ட் தான் வந்து இது எல்லாமே திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. மேலே போகக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது ஆக்சுவலி இது ஒரு பெரிய தேர். ஸோ மேலே போகக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மக்கள்லாம் போனால் கல்லுகள் எதாவது வெயிலாம் இல்லையா கீழே, ஸோ அதுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்காங்கங்க. மற்றபடிக்கு சில பாருங்கள், இதெல்லாம் வந்து வீல்லாம் தப்பிச்சது பெரிய விஷயம். ஒரு வீலில் அச்சாணி இருந்தது, நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வீலில் அச்சாணிலாம் தப்பிச்சதே பெரிய விஷயங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு அவங்க இங்கே படையெடுத்து வந்து அந்த அவங்க இருக்கிற கோவத்தை காமிச்சிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு ஆகிருக்கும். தட் மீன்ஸ் காண்டு. இப்போ பார்த்தீங்களா அவங்க எவ்வளோ காண்டு பாருங்க நம்ம மேலே. ஆனால் இருந்தும் அவ்வளோ போர் வருந்தும் இதெல்லாம் வந்து இன்னும் இருக்குதுன்னா நம்ம பார்க்குற வரைக்கும் பெரிய விஷயங்க. 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இது என்ன நூற்றாண்டு, 21ஆம் நூற்றாண்டு. இது 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்படுதுன்னா பார்த்துங்களேன், அட்டகாசம் இல்லை. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பாருங்கள், வாய்ப்பு இருந்தால் நீங்களும் வந்து பார்க்கணும். அதான் என்னுடைய ஆசை, நான் வேண்டிக்கிறேன் நீங்களாம் வந்து பார்க்கணுன்னு. இந்த மழை பெய்துருக்குங்க, முகலாயஸ் வந்து டேமேஜ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அவங்க டேமேஜ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த மன்னர்கள் வந்து நிறைய கிரானைட்ஸ்கள்லாம் இது வந்து இந்த கோயில் வந்து புதுப்பிச்சிருக்காங்க. இந்த ஆலமரம் வந்து கோயிலுக்கு முன்னாடியே இருக்குங்க, மழை பெய்யுது, எல்லாம் கீழே நின்றுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் கிரானைட்ஸ். அதுக்கப்புறம் அந்த மன்னர்கள்லாம் வந்து இந்த கிரானைட்ஸ்கள்லாம் எடுத்து வந்துருக்காங்க, பிளாக் கிரானைட்ஸ். இங்கே பாருங்கள், அதில் கூட கொஞ்சம் டேமேஜ் இருக்குது பாருங்கள். ஸோ எடுத்துகிட்டு வந்து தான் ரெடி பண்ணியிருக்காங்க. மழை பெஞ்சிட்ருக்காங்க, சரியாக எடுக்க முடியல. மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. பாருங்க கோயில் எப்படி இருக்குது. லாவண்யா கெஸ்ட் ஹவுஸ் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ ஆல் செட்டில்டு. ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நல்லா இருந்தது ஸ்டே. 3 பர்சனுக்கு 1000 rupees தான். சூப்பராக இருந்தது. ஸோ சன் டெம்பிள்லாம் பார்த்தாச்சு, அருமையாக இருந்தது. ஸோ இன்றைக்கி டே 4. மார்னிங்கே கிளம்புன்னு நினச்சோம், பட் இப்போ 12 o'clock ஆகிப்போச்சு. ஸோ இட்ஸ் ஆல் ஆப். ஸோ வாங்க போய்கிட்டே பேசுவோம், பேசிகிட்டே போவோம். காய்ஸ், அடுத்த ஸ்டாப் வந்து கோனார்க்லேருந்து கரக்பூர் போகலான்ற பிளானு. ஸோ ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு இல்லையா, டைம் வந்து 12:30 ஆகுது, சாரி. ஸோ இங்கேருந்து கிளம்பியாச்சு. கரக்பூர் அடுத்த டெஸ்டினேஷன்.